الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة وأيضا قال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد خذ من أموالهم صدقة تطهرهم إلى آخر الآية. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய சிறப்பான ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக இறைமறை கூறும் இரண்டு இபாதத்துகள் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களை படைத்ததின் நோக்கம் என்னை இபாதத் செய்ய வேண்டும். இபாதத் என்று பார்க்கின்ற பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இபாதத்தை ரெண்டு வகையாக சொல்லியிருக்கின்றான். ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட இபாதத், உதாரணமாக தொழுகை, நோன்பு. இன்னொன்று பொருள் சம்பந்தப்பட்ட இபாதத், ஜகாத், சதகா. இன்னொரு இபாதத் இருக்கிறது, ரெண்டு கலந்தது, அது ஹஜ்ஜி. உடல் சம்பந்தப்பட்டது, பொருள் சம்பந்தப்பட்டுமே. ஆக இபாதத் என்பது இரண்டு வகையாக இருக்கின்றது. அந்த இரண்டு வகையிலே இந்த மாதத்திலே நாம் அதிகமாக செய்யக்கூடிய அந்த அமல்களில் நோன்பு ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் புனித ரமதானிலே இதுவரைக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றானோ அவருக்கு நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா சொல்ல வேண்டும். மீதமுள்ள நோன்புகளையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. இந்த நோன்புடைய மாண்பு இருக்கிறதே, இந்த நோன்புடைய ஒவ்வொரு நோன்பும் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் நாம் பார்க்கணும். நோன்பு நாம ரமதான் அல்லாத மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், ரமதான் நோன்பு வைக்கிறோம். ரமதான் அல்லாத மாதத்தில் வைக்கின்ற அந்த நோன்புக்கும் இந்த நோன்புக்கும் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அந்த நோன்புடைய தர்ஜா வேற, இந்த நோன்புடைய தர்ஜா வேற. இந்த ரமதான் நோன்பு இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்,
அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். யாராவது எந்த விதமான தகுந்த காரணம் இல்லாமல் உடம்பு சரியில்லை, டாக்டர் நோம்பு வைக்கிற சொல்லிட்டாரு, பலகீனமாக இருக்குது, வயசாகி போச்சு, அப்போ இது அனுமதிக்கப்பட்ட நிலை. எந்தவித காரணம் இல்லை. மற்ற நாளில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி எப்படி இருக்கிறாரு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, நோம்பு வைக்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரமலானுடைய ஒரே ஒரு நோன்பை யாராவது விட்டுவிட்டால், தகுந்த காரணம் இல்லாமல் வேண்டுமென்று விட்டுவிட்டார் என்றால், அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக அதுக்கப்புறம் அவருக்கு புத்தி வந்து ரமதான் முடிஞ்ச பிறகு நான் ரமதானில் ஒரு நோன்பு விட்டப்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரமதானில் விடுபட்ட வேண்டுமென்று விட்டுவிட்ட அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக அவர் வயசு பூராவும் ஆயுள் பூராவும் நோன்பு வைத்தாலும் கூட இந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பவர் உள்ளது ரமதானுடைய நோன்பு. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த நோன்புக்கு ஒரு தனி பவர் கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புக்கு ஒரு தனி சக்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ரமதான் நோன்புக்கு என்ன பவர் அல்லாஹ் சொல்லுகின்றான்? தங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த ஆயத்தை எல்லாம் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த ரமதானிலே நோன்பு வைத்தால் உங்களுக்கு தக்வா என்ற பதவி கிடைத்துவிடும், தக்வா என்ற தர்ஜா கிடைத்துவிடும். லஅல்லகும் தத்தகும், தக்வா என்ற தர்ஜா கிடைத்துவிடும். தக்வா என்பது சாதாரண தர்ஜா இல்லைங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தக்வா பற்றி பல ஆயத்துகளிலே பல இடங்களிலே சிறப்பித்து வலியுறுத்தி கூறுகின்றான். அதிலே சில வசனங்களை தங்களுக்கு முன்னால் சொல்றேன். இப்போ ஒரு வசனத்தை நல்லா சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். அல்லாஹ் மனிதர்களை அழைச்சு சொல்றான், மனிதர்களே நீங்க மனிதர் எல்லாம் சிறப்பு தான், படைப்பினங்கள் சிறந்த படைப்பு தான், ஆனால் நீங்க எல்லாருமே சமமானவர்கள், யாருக்கு யாரோட வித்தியாசம் சிறப்பு கிடையாது. சிறப்பு யாருக்கு என்றால் யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்களுக்கு நான் கண்ணியம் கொடுப்பேன். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். தக்வா இருந்தால் உங்களுக்கு தனி தர்ஜா. எந்த அளவுக்கு தக்வா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தனி தர்ஜா கிடைக்கும். இன்னொரு இடத்தில் என்ன சொல்லுகின்றான், உங்களிடத்தில் தக்வா வந்து விட்டால், தக்வா என்ற தர்ஜா உங்களுக்கு நீங்க வந்து விட்டால், உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்றாங்களா, கவலைப்படவே வேணாம், நீங்க பதட்டப்படவே தேவையில்லை. என்ன ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ, அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜன். யாரிடத்தில் தக்வா வந்து விட்டதோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விடுகின்றார். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கல சாகிறோம் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் வந்துடும். இன்னொரு இடத்தில் எல்லாம் சொல்லுகின்றான், யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்கள் என்னுடைய நேசர்கள், வலியுல்லாஹ் சொல்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹி வலா ஹும் யஹ்சனூன். என்னுடைய நேசர் யார் என்றால் அவர்களுக்கு யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க, அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்னப்பா என்னுடைய பயம் மட்டும் தான் இருக்க தவிர உலகத்தில் யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம்? அல்லதீன ஆமனு வகான யத்தகுன். அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது, தக்வா இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், சொர்க்கம் யாருக்கா படைக்கப்பட சொன்னா அல் ஜன்னத்து வஹீதத்தில் முத்தகீன். சொர்க்கம் தக்வா வடிவில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்றான். இப்படி தக்வா என்ற இந்த தர்ஜா சாதாரண தர்ஜா இல்லை. இதனுடைய சிறப்பை வலியுறுத்தி எல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஆங்காங்க சொல்லிட்டு வரான். அப்ப இந்த தக்வா இந்த ரமதானுடைய நோன்பு வைக்கின்ற வைப்பதன் மூலமாக இந்த தக்வா வந்து விடுகிறதுன்னு சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் நோன்பு வைத்தால் இந்த தர்ஜா கிடைக்கும் சொன்னா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மனிதனுடைய நோக்கம் என்ன, இபாதத்தின் நோக்கம் என்ன, வணக்கத்தின் நோக்கம்
அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம் ஆகிட வேண்டும் என்று அந்த இபாதத்தின் மூலமாக மனிதன் முயற்சி பண்ணலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க என்னிடத்தில் வருவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது, என்னை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது, நேரான பாதையாக என்னிடத்தில் வருகின்ற பொழுது, உங்களை தடுப்பதற்கு 2 எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம போறோம்னு சொன்னா 2 எதிரிங்கள தாக்குதலை கொடுத்து நம்ம தப்பிச்சு போகணும். குர்ஆன் சொல்லுகின்றது 2 எதிரிங்க. 2 எதிரி யாருங்க? ஒன்று நஃப்ஸு, இன்னொன்று ஷைத்தான். ஷைத்தான் கொஞ்சம் தூரமா இருக்கான், அப்பப்போ வந்தது போவான். நஃப்ஸ் நம்ம கூடவே இருக்கு. இந்த நஃப்ஸும் ஷைத்தானும் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸ் இருக்கிறது அதிகமா கெட்டதை தான் செய்ய சொல்லும், நல்லது கூட விடாது. ஷைத்தான் எப்படி சொல்றான், இன்ன ஷைத்தான் லில் இன்சான் அதுவும் முபீன். ஷைத்தான் உங்களுடைய பரம விரோதி. 2 விரோதிகள். அப்ப இந்த நஃப்ஸை எதிர்த்து நஃப்ஸுடைய கண்ட்ரோலுக்கு நாம போய்விடாம நஃப்ஸ் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொன்னா, நஃப்ஸ் நம்முடைய கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் என்றால் வருஷத்துல 1 மாசம் இந்த நஃப்ஸோடு நாம போராடணும். அதுக்கு தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கடமையாக்குறார், நஃப்ஸோடு நீங்க போராடுங்க. அதுக்கு தான் வழி. நஃப்ஸ் கொஞ்சம் பட்டி போடுங்க, கஷ்டம் கொடுங்க. அப்படி கொடுத்தா தானா படிஞ்சு வந்துடும். அது 1 வருஷத்துல வராது, வருஷத்துக்கு 1 அதை கொடுத்து 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 பயிற்சி பெற்று கொடுத்து கொடுத்து நஃப்ஸை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட வேண்டும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், லஅல்லகும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பை நான் கடமையாக்குறேன்னு சொன்னா நீங்க நஃப்ஸை கட்டுப்படுத்தி தக்வா உங்களிடத்திலே வந்து விட வேண்டும். இது நஃப்ஸு என்று ஒரு எதிரி. இன்னொரு எதிரி யாருங்க? ஷைத்தான். இந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் எங்க இருந்தான்? உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் உயர்ந்த தர்ஜா இருந்தான். மலக்குமார்களுக்கு உஸ்தாதா இருந்தான். அவ்வளோ தர்ஜா இருந்தான். அல்லாஹ்க்கு மிக மிக நெருக்கமா இருந்தான். அவன் செஞ்ச அளவுக்கு இபாதத் யாருமே செய்யல. அவ்வளவு நெருக்கமா இருந்தவனை அல்லாஹ் என்ன பண்ணான்? ஷைத்தானிர் ரஜீம், தர்பாரை விட்டு ஓடி போட்டான். அல்லாஹ் தஆலா தூக்கி எறிஞ்சிட்டான். எப்படி இருக்கு அவனுக்கு? சாதாரண ஒரு பதவி போயிட்டா எவ்வளோ டென்ஷன் ஆடுறாங்க. ஆஹா, பதவி போயிடுச்சு. அந்த பதவி போகிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க? அவன் என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டாங்கல்ல. அப்போ யாருக்குமே இல்லாத ஒரு உயர்ந்த தர்ஜா ஷைத்தானுக்கு இருந்துச்சு. அந்த ஷைத்தானுடைய அந்த தர்ஜா போகிறதுக்கு யார் காரணங்க? பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி காரணம்? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சி உயிரை கொடுத்து வழக்கமாக சொன்னால் எல்லாரும் சஜா செய்யுங்க சொன்ன, எல்லாரும் சஜா செய்தாங்க. ஷைத்தான் பண்ணான், நான் அல்லாஹ் தான் செய்வேன், அல்லாஹ் தான் செய்வான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்தான். அன்றைய தினம் அல்லாஹ் சொல்லிட்டான், உன்னுடைய இபாதத்துக்கு எதுவுமே தேவையில்லை, ஓடிப்போ. ஷைத்தானிர் ரஜீம், என்னுடைய ராமத்தை விட்டும் நீ துரத்தப்பட்டு விட்டா என்று சொல்ற கியாமத் வரைக்கும். அப்போ சொன்னா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, தண்டிச்சிடாத, கியாமத் வரை கொஞ்சம் அவகாசம் கொடு. சரி போ. அப்போ சொன்னா, இந்த ஆதம் என்னுடைய பதவி போகிறதுக்கு காரணமாக இருந்தால, அதனால நான் நரகத்துக்கு போகும்போது இவனுடைய பிச்சலங்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போவேன், முயற்சி பண்ணுவேன், முடிஞ்ச விடமாட்டேன். சபதம் போட்டான் அல்லாஹ்ட்ட. அந்த சபதத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே விரிவாக இப்படி சொல்றான். ஆராப் என்ற சூறாவிலே எப்படி சொல்றது தெரியுங்களா? சொன்னா, قال فبما اغويتني, யா அல்லாஹ் இந்த ஆதத்தின் காரணத்தினால என்ன நீ தரஜா போயிடுச்சு, அதனால இந்த மனித சமுதாயத்தை நான் கெடுப்பேன். எப்படி கெடுப்பேன்? லஅகூதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம்,
உன்னுடைய நேரான பாதையில் வராம தடுப்பேன். எப்படி தடுப்ப தெரியுமா? அவனுக்கு முன்னால போய் தடுப்பேன், பின்னால போய் தடுப்பேன். லாகூதன் சிராத்துகள் முஸ்தகீம் சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், முன்னால போய் தடுப்பேன். வமின் கல்பிஹிம், பின்னால போய் தடுப்பேன். வான் ஐமானிஹிம், வலது பக்கம் போய் தடுப்பேன். வான் ஷமாயிலிஹிம், இடது பக்கம் போய் தடுப்பேன். அப்ப நாலா பக்கம் ஷைத்தான் சொல்றான், விடமாட்டாவன. எப்படி தாக்குறான் பார்த்தீங்களா? தப்பிக்க முடியுமா அவன்கிட்ட? அப்போ ரெண்டு எதிரி யாருக்கு? ஒரு எதிரி யாரு? நப்சு. இன்னொரு எதிரி யாரு? ஷைத்தான். இந்த இரண்டு எதிரிகளை விட்டு நாம தப்பிச்சு எதிர் நீச்சல் போட்டு போர் செஞ்சு அல்லாஹ்ட்ட போறோம்னு சொன்னா நோன்பு வைக்கணும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நோன்பு வைக்கணும். லஅல்லக்கும் தத்தகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி சக்தி வந்து விடும். அந்த சக்திக்கு பேர் என்னங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னா. அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு வைத்து விட்டால் உங்களிடத்திலே ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு கேடயம் வந்து விட்டது உங்களுக்கு. அந்த காலத்துல எப்படி போர் செய்வாங்க? போர் எதிரி நேருக்கு போர் செய்வாங்கல்ல. ஒரு கையில வாள் இருக்கும், ஒரு கையில கேடயம் இருக்கும். வாள்ல எதிரியை தாக்குவாங்க. எதிரி கேடை வந்து அவன் தாக்கும் போது தற்காத்துக் கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நோன்பு இருக்கிறதே ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்கு கேடயம். நோன்பு வச்சு உங்ககிட்ட ஒரு தனி தக்குவான சக்தி வந்து விட்டால் அவன் உங்களவே ஒன்றவே பண்ண முடியாது. அதான் அல்லாஹ் தஆலா அன்னைக்கு சொன்னான், என்ன சொன்னான்? யா அல்லாஹ், இந்த மனுஷங்களை எவனையும் விட மாட்டேன், நான் எல்லாத்தையும் கெடுத்து என் கூட கொண்டுருவேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், அடுத்த ஆயத்தை சொல்றேன், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய நல்லடியார்கள் இருக்கிறாங்கல்ல, தக்குவா வந்துட்டு அவங்ககிட்ட உன்னுடைய ஜம்ம செல்லாது. அல்லாஹ் சொல்லிட்டு, இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். சுல்தான் அதிகாரம், அவங்ககிட்ட உன்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது. அப்ப ஷைத்தான் சொல்றான், யா அல்லாஹ், இன்ன இபாதகல் மின் இபாதிகல் முஹ்லஸீன் இல்லா இபாதகல் முஹ்லஸீன். கரெக்ட் தான், அல்லாஹ் எல்லாத்தையும் கெடுப்பேன், ஆனா தக்குவா உள்ளவன்ட்ட என்கிட்ட போக முடியாது சொல்றான். அன்னைக்கு அவனே சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தில் ஒரு மாசம் நீங்க நோன்பு இருந்து நப்சோட போராடி, நப்ஸ் என்ற எதிரோடு போராடி, ஷைத்தான் என்ற எதிரோடு போராடி விட்டால் உங்களிடத்திலே தக்வா வந்துவிடும். தக்வா வந்து விட்டால் என்னுடைய நல்லடியார் நீங்க ஆயிடுவீர்கள். நீங்க எதை பத்தி கவலைப்படுவானா? நீங்க என்னுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன் அல்லாஹ் தஆலா. அதனால நாம் அல்லாஹ்வோட நோன்பு வைப்பதோடு துஆ செய்வோம், யா அல்லாஹ், இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக இந்த நோம்பினுடைய பலன் என்னவோ அந்த பலனை எங்களுக்கு முழுமையாக தந்தருள்வாயாக துஆ செய்து இருக்கிறோம். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? நோம்பிக்கிறீங்களா இல்லையா? எப்படி துஆ செய்யணுங்க? யா அல்லாஹ், நோம்பு திறக்கிறேன், யா அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்கை நோம்பு திறக்கிறேன் அப்படி செய்யக்கூடாது, அது மட்டும் போகக்கூடாது. யா அல்லாஹ், உனக்காக நோம்பு வச்சேன், இந்த நோம்பின் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்கிறதோ அந்த பலன்களை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நான் செய்யணும், துஆ செய்யணும். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்? எப்போ சத்தமாக மாட்டுது? எல்லாம் நோம்பு வைக்கிறீங்களா? ஆச்சா. ரெண்டாவது சொன்னல, இபாதத் ரெண்டு வகை. ஒன்று என்னங்க, உடல் சம்மந்தப்பட்டது, அது நோன்பு. இன்னொன்று பொருள் சம்மந்தப்பட்டது. பொருள் சம்பந்தப்பட்ட இபாதத் இருக்கிறது, அதுக்கு பேருனா அது வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று கடமையானது, இன்னொன்று கடமை இல்லாதது. கடமையானது பேருனா ஜகாத், கடமை இல்லாதது பேருனா சதகா, ஹிபா. இப்படி தொழுகையில ஃபர்துல் ஃபில் அது மாதிரி. கடமையான ஜகாத், கடமையான பேர் ஜகாத் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கொடுக்கணும். சதகா, தர்மம், தான தர்மம், ஹிபா இதெல்லாம் எப்போண்டா கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த பொருளுடைய இபாதத்துன்னு சொல்லி என்ன சொல்றது? பொருள் இபாதத், பொருளை செலவு செய்யப்பட்டது. அல்லாஹ் சொல்றான்,
பொருளை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லலை. ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் கொடுத்ததுலேருந்து நீ செலவு செய்வான்ற அல்லாஹ் தஆலா. நல்லா கவனிக்கணும். யார் கொடுத்ததுங்க? யார் கொடுத்தது? நம்ம வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், என்னென்னா செய்கிறோம். ஆனால் கொடுக்கறது யார்? அதன் மூலமாக செல்வத்தை கொடுப்பது யார்? அல்லாஹ். அப்போ யாருடைய உள்ளத்தில் எனக்கு கிடைக்கின்ற இந்த செல்வம் இருக்கிறது, எனக்கு வந்த இந்த செல்வம் இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது என்ற அந்த உணர்வு வந்தால் தான் செலவு செய்ய மனசு வரும். நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளைச்சிருக்கேன், எப்படி கொடு மனசு வர மாட்டேது கொடுக்கறதுக்கு. அப்படி வந்தால் கொடுக்க மனசு வராது. சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் கொடுத்தது எவ்வளோ இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது. அதனால ஜகாத்து கொடுப்பாங்க, சதகா கொடுப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அந்த காலத்து டாடா பிர்லாக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அள்ளி வாரி 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 வழங்குவாங்க. அந்த உணர்வு இருந்திருக்கா, ஜக்காத்து கொடுப்பாங்க, நஃபி எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு பைசா அவர் கொடுக்க மாட்டான். அது யாருன்னு சொன்னால் காரூன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிட்டான். உதாரணத்துக்கு காரூன் முன்மாதிரி. அவன்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவனுடைய கஜானாவுடைய சாவி, கஜானா அப்புறம் பார்த்துக்கலாம். கஜானாவுடைய சாவிகளை பல சக்தி வாய்ந்த பலசாலிகள் பயில்வான்கள் தூக்கிட்டு வரவங்களாம் சாவியை. அப்போ சாவி இருந்தால் கஜானாவில் இருக்கும். அவ்வளோ கஜானா இருந்தும் கூட அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, அஹசின் கமா ஹசன் அல்லாஹ் இலைக்க, வா அல்லாஹ் கொடுத்தது நீ மற்றவங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னான். ஆனால் சொல்கிறான் அவன், குர்ஆன் ஸல்லல்லாஹு சொல்கிறான், அப்படியா? கால இன்னமா ஊத்தி தோலா இல்மின் இந்தி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனால நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ அந்த உணர்வு இல்லை. என்ன ஆச்சு? அவனுக்கும் புரிஞ்சது இல்லை, மற்றவங்களும் புரிஞ்சது இல்லை. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியில் புதைத்து விட்டோம். அவனும் உள்ள போயிட்டான், செல்வம் உள்ள போயிடுச்சு. அதனால இறைமறை கூறுகின்ற, குர்ஆன் கூறுகின்ற இரண்டு இபாதத்துகள், ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட இபாதத்துகள், இன்னொன்று பொருள் சம்பந்தப்பட்ட இபாதத். உடல் சம்பந்தப்பட்ட இபாதத் என்ன? நோன்பு, தொழுகை. பொருள் சம்பந்தப்பட்ட இபாதத் என்ன? ஜகாத்து, சதகா. இந்த இரண்டு இபாதத்துகளை நாம் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இரண்டு விதமான இபாதத்துகளையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய பரக்கத்துகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.